காதல். கொஞ்சம் பொறுத்துங்க. என்னங்க டிரைவர், யாராவது போய் தண்ணி எடுத்துட்டு வாங்களே. அப்பாக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வாடி. உங்களுக்கு ஒண்ணும் இல்லங்க, சரியாயிடும். அப்படிங்களா? டிரைவர் சீக்கிரம் கார் எடுத்துட்டு இதோ வாங்க. வரேன் சார். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? கொஞ்சம் தண்ணி குடிங்க. கொஞ்சம் தண்ணி குடிங்கப்பா. என்னங்க? அத்தா, என் குல தெய்வமே, என் தாலிய காப்பாத்தி கொடுப்பா. எங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஆதரவு என் வீட்டுக்காரரு தான். அவருக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கப்பா. வண்டி ரெடியா இருக்கு. அக்கா வாங்க. தள்ளுங்க. கை பிடிங்க. எழுந்துங்க மாமா. மாமா மெதுவா. தோளை புடிச்சு கூட்டுவாங்க. என்ன புடிங்க. வாங்க மாமா. வாங்க பாத்து. வாங்க மாமா. பாத்து இருங்க. ஏறுங்க. பாத்து மாமா. அம்மா நீ ஏறுமா. அம்மா ஒண்ணா. டிரைவர் வண்டி எடுங்க. கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். மாமா கொஞ்சம் பொறுத்துங்க மாமா. உங்களுக்கு ஒண்ணு இல்ல மாமா. அப்பா அப்பா ஒண்ணும் ஆகாதுப்பா. டிரைவர் சீக்கிரம் போப்பா. ஒண்ணும் இல்லப்பா. கொஞ்சம் பொறுத்துங்க மாமா. கொஞ்ச நேரம் மாமா. நாங்க இருக்கோம்ல. கொஞ்ச நேரம்ப்பா. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கொஞ்சம் தூரம் தான்ப்பா. டிரைவர் கொஞ்சம் சீக்கிரமா போங்க. அப்பா கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஒண்ணும் ஆகாதுப்பா. கடவுளே, அவ்வளவுதான். வந்துட்டோம் மாமா. வந்துட்டோம். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இப்ப போயிடலாம். கொஞ்சம் பொறுத்துங்க மாமா. ஒண்ணும் இல்லப்பா. அப்பா மாமா, நீங்களே நம்பிக்கை இழந்தா எப்படி? இன்னும் பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்கு. இல்ல மாப்பிள்ள, என் நண்பனுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம உயிர் வேணும்னு எனக்கு பயமா இருக்கு மாப்பிள்ள. மாப்பிள்ள, வாக்கு கொடுத்தவர்தான் இல்லைன்னு நினைச்சேன். இப்போ அந்த வாக்க வாங்கின நானு இருக்க மாட்டேன் போல இருக்கு மாப்பிள்ள. என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து அதுக்கப்புறம் எங்க பிள்ளைங்களுக்கு தாத்தாவா நீங்க இருந்து அவங்களையும் நல்லபடியா வளர்ப்பீங்க. இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்த்து ரசிக்க தான் போறீங்க மாமா. கேட்க நல்லா இருக்கு மாப்பிள்ள. மனசுக்குள்ள ஆசை கூட வருது. ஆனா நெஞ்சம் அப்படி சொல்லலையே. எனக்காக ஒண்ணு பண்ணுவீங்களா மாப்பிள்ள? சொல்லுங்க மாமா, என்ன பண்ணணும்? கையல், அப்பா உன் கைய கொண்டாமா மாப்பிள்ள. உன் கைய கொண்டா. என் மக வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு மாப்பிள்ள. என்ன மாமா இது? இல்ல மாப்பிள்ள, நான் பேச வேண்டியதை பேசிடுறேன். என்ன கொஞ்சம் பேச விடுங்க. என் மனசுல இருக்க ஆசைய நான் சொல்லி முடிச்சிடுறேன். இவ தனக்குன்னு எந்த ஆசையுமே இல்லாதவ மாப்பிள்ள. என் பொண்ணு அப்படித்தான் வளர்ந்துருக்கா. அவளுக்கு அவ இருக்க குடும்பம் தான் முக்கியம். மத்தத பத்தி கவலைப்பட மாட்டா. எந்த பெரிய ஆசையுமே இல்லாதவ ஏ சாமி. ஒருத்தியால நான் ரொம்ப கலங்கி போய் இந்த உலகத்தை விட்டே போயிடலாங்கிற முடிவுக்கு வந்தப்ப என் கண்ணு முன்னாடி சாமி மாதிரி வந்து நின்னவங்க நீங்க 2 பேர் தான். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றத பாக்குற பாக்கியம் எனக்கு இருக்கா இல்லைன்னு கூட தெரியல. உங்க கல்யாணத்தை
நல்லபடியா செஞ்சு வைக்க முடியாம போயிடணுங்கிற வழிதான் இந்த நெஞ்சு வலியை விட அதிகமா வலிக்குது மாப்பிள்ள. மாப்பிள்ள என் பொண்ணை கை விட்டுறாதீங்க மாப்பிள்ள. இப்ப சொல்றேன், என்னைக்கு இருந்தாலும் உங்க கையில் தான் என்னோட கையல். எங்க கல்யாணத்தை அந்த ஆண்டவனே நினைச்சாலும் தடுக்க முடியாது. அதை மட்டும் இப்போதைக்கு உறுதியா நான் சொல்லிக்கிறேன். வீட்டுல பேசிட்டு கூடிய சீக்கிரமே தேதியை முடிவு பண்ணிட்டு உங்க கண்ணு முன்னாடியே என் கையால நான் கைப்பிடிக்கிறத நீங்க பார்க்க தான் போறீங்க. தான் சத்தியத்துக்கு மரியாதை கொடுத்து வாழ்ந்த எங்க அப்பா மேல சத்தியம். நீங்க தேவையில்லாம எதையோ நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காம ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வாங்க, எங்க கல்யாண சாப்பாடு சாப்பிடலாம். சரிங்க மாப்பிள்ள. கவிதா, யாருமா போன்ல? ஏதோ நண்பர்னு வருதுப்பா. குடுமா பாத்துப்பா. ஹலோ. உடம்பு சரியில்லாம உன்னை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாமே, பையங்க பார்த்துட்டு சொன்னாங்க. அதான் உன்னை பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு இருக்கேன். இங்க சூர்யா வர இருக்காரு. 2 பேரும் ஒன்னா பார்த்தா நம்மளை துளைச்சிருவாங்களே, என்ன பண்ணலாம்? இந்தம்மா, நீங்க சொன்னது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. சரி, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்க போய் அதை பாருங்க. நீங்க சொன்ன வார்த்தை இந்த மருந்து மாத்திரை எல்லாத்தையும் விட சீக்கிரமா என்ன குணமாக்கிடும். உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுல்ல, அது போதும் எனக்கு. நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் வரேன் மாமா. வாங்க வாங்க மாப்பிள்ள. பாத்துக்கோங்க. சரிங்க. எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஐயோ, இவர் போறதுக்குள்ள அவே வந்துடக்கூடாதே. 2 பேரும் பார்த்த பெரிய பிரச்சனை ஆயிருமே. என்ன தம்பி, எனக்கு தெரியாம பசங்க எதுவும் பண்ணிட்டாங்களா என்ன? ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கீங்க? கெட்ட பசங்க தம்பி இவங்க. அம்மா, அம்மா சவிக்கமா? உன்ன மாதிரி ஆளுங்க கூட பேசி என் தகுதியை நான் குறைச்சிக்க போறதில்ல. தம்பி, நீங்க போற வேகத்தை பார்த்தா எனக்கு அடுத்த அரெஸ்ட் ரெடி பண்ண போறீங்க போல இருக்கு. உன் சிரிப்பே பல விஷயத்தை சொல்லுது தம்பி. எதுவா இருந்தாலும் நான் ரெடி. நான் கடிக்குதுன்னு நம்ம திரும்ப கடிக்கவா முடியும்? வாய்ப்பு கிடைச்சா போறதான் போட முடியும். அண்ணே, உங்களை நாயின்னு சொல்லிட்டு போறானே. அவன் தெனாவட்டா பேசிட்டு போறது வரைக்கும் வேடிக்கை பார்த்து இருந்துட்டு இப்ப பேசுறீங்களா? இருங்க, உங்களை வந்து வச்சுக்கிறேன். பேசிட்டேன். ஒழுங்கா சாப்பிடு. என்னையா உத்தமா? கல்லு மாதிரி இருந்த இப்ப கம்முன்னு படுத்திருக்க. எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க, நான் என் நண்பன்கிட்ட கொஞ்சம் பேசுறேன். சரிங்க, வா. என்ன நண்பா, வாங்கின பணத்தை கொடுக்காம போயிருவேன்னு நினைச்சேன். ஆண்டவன் கெட்டவன் அவ்வளவு சீக்கிரத்தில் கொண்டு போக மாட்டான். என்னது? இல்ல, நல்லவனா அவ்வளவு சீக்கிரம் கொண்டு போக மாட்டான்னு. ஆமா, உன் பொண்ணு கல்யாணம் எப்போ வச்சிருக்கேன்னு சொன்ன? இனிமே இதை சாவாசம் வச்சுக்க கூடாது. இது மட்டும் மாப்பிள்ளை சூர்யாவுக்கு தெரிஞ்சா கல்யாணமே நின்று போயிடும். இவனுக்கு
மாப்பிள்ளை சூர்யா தான் தெரிஞ்சா அவ்வளவுதான் கொடுத்த பணத்தை வட்டி முதலமா கேட்டுருவேன். உத்தமா உத்தமா நெஞ்சு வலிக்குது. டாக்டர் ரொம்ப நேரம் பேசக்கூடாது சொல்லியிருக்காரு. அது ஹார்ட் அந்த பக்கம் இருக்கு. ஐயா, வலி 2 பக்கமும் இருக்கு நண்பா. நண்பா கவலைப்படாத, இப்ப நான் பணத்தை கேட்க மாட்டேன். கேட்க வேண்டிய நேரத்துல கேட்பேன். இப்ப நீ ரெஸ்ட் எடு, அப்புறம் வந்து பேசுறேன். பட்டுமா? ஐயா நெஞ்சு. வரேன் நண்பா. போயிருப்பானா? அப்பாடா போயிட்டான். அப்பா என்னங்க, என்ன விஷயமா வந்தாரு? அது ஒண்ணும் இல்ல, மினிஸ்டரால பண்ண முடியாத வேலையா அவன் என்ன பண்ண சொல்றான். என்ன பண்றது, நம்மள நம்பி கேட்கும் போது முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதான் ஆஸ்பத்திரியில் டிஸ்சார்ஜ் ஆகணும்னு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன். பரவாயில்ல மாமா, உங்க ஃப்ரெண்டை பார்த்த உடனே உடம்பு சரியாயிடுச்சு போல. நல்லா தெம்பா பேசுறீங்க. அது ஒண்ணும் இல்ல, சூரிய மாப்பிள்ள வந்து போனதுல இருந்தே எனக்கு பாதி தெம்பு வந்துருச்சு. மாமா ஐயா, அம்மா. நம்புறாங்களா? அம்மா, அந்த உத்தமனுக்கு உடம்புக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம். ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காராம். நம்ம போய் பார்த்துட்டு இல்லை இல்லை பார்த்துட்டு வரலாமான்னு உங்களை கேட்கலான்னு தான் வந்தேன். ஆமாக்கா, போய் பார்க்காம இருந்தா அவ்வளோ நல்லா இருக்காது. ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாமே. எதை எப்ப எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா, உங்களுக்கு தகவல் வந்துச்சா இல்லையாம்மா? என்ன சூர்யா? உத்தமன் அங்கிளுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காருன்ற விஷயம் வந்துச்சாமா? ஐயோ, என்ன சொல்ற சூர்யா நீ? இப்பதாம்மா ஹாஸ்பிட்டல்ல அவரை பார்த்துட்டு வரேன். மனுஷன்டா நீ. அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு, அப்புறம் பேசலாமா? புரியுதுமா, ஆனா அங்கிளோட நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்குமா. இப்பதான் டாக்டர் சொன்னாரு. அவரோட நிலைமையை பார்த்து எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா. அவரு பேச முடியாம தவிச்சிட்டு இருக்கிறத பார்த்து அவர் மனசு நோக கூடாதுன்றதுக்காக நானும் அவர்கிட்ட எங்க அப்பா ஆசைய அவர் கண் முன்னாடியே நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேமா. என்ன சூர்யா, அது உனக்கு எதை எப்போ எப்படி பண்ணணும்னு சித்திக்கு தெரியாதா? இது நானா கொடுத்த வாக்கு இல்ல, இது அப்பாவோட வாக்குன்னு அம்மாக்கு நல்லா தெரியும்க்கா. நீ பண்ணதுல தப்பில்ல சூர்யா. உன் நல்லதுக்காகத்தான் உன் அப்பாவும் சொல்லியிருப்பாரு. அதை எப்படி நிறைவேற்றணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாம போ சூர்யா. ஐயரை வர சொல்லி அடுத்து எந்த நாள் நல்லா இருக்குன்னு விசாரிச்சுட்டு மத்தத பேசிக்கலாம். இதுக்கு எதுக்குக்கா ஐயரை கேட்டுக்கிட்டு? வர மாசி மாசம் 10ஆம் தேதி, இங்கிலீஷ் 22ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்குக்கா. நம்ம பெரிய ஐயா பிறந்த அதே வளர்பிற தசமி அமைஞ்சிருக்கு. இதை விட நல்ல நாள் வேணுமா என்ன? அப்புறம் என்ன, தனமே தேதி குறிச்சாச்சுல்ல, அன்னைக்கே வச்சுக்கலாம். அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் இப்பவே ஆரம்பிச்சிடுறேன். அப்புறம் என்ன சூர்யா, உன் மனசு போலவே நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா.
சிஸ்டர், அப்பாக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? சீக்கிரம் சரியாயிடும்ல? இப்படியே ரெஸ்ட் எடுத்து மெடிசன் கரெக்டா எடுத்துக்கிட்டா ஒரு 10 நாள்ல எல்லாம் சரியாயிடும். ஓகே சிஸ்டர். சூர்யா மாப்பிள்ள வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க என்னாச்சுன்னு தெரியலையே. நேரம் பேசியிருப்பாரா? யாருமா? சூர்யா மாமா. பேசு. ஹலோ. மாமாக்கு எப்படி இருக்கு இப்போ? இப்பதான் டாக்டரை பார்த்துட்டு வரோம். மெடிசன் கரெக்டா எடுத்துக்கிட்டா இன்னும் 10 நாள்ல சரியாயிடும்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் தேவையே இல்ல. மாமா உடனே சரியாயிடுவாரு பாரு. போலீஸ் தானே நீங்க? டாக்டர் மாதிரி பேசுறீங்க. அப்படிலாம் பேசக்கூடாது. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா மாமா உடனே பெட்டை விட்டு எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவாரு. நடக்க என்ன, ஓடவே ஆரம்பிச்சிருவாரு. நீ ஒண்ணு பண்ண, போன் ஸ்பீக்கர்ல போடு. நான் சொல்றத மாமா நேரடி ஒளிபரப்பாவே கேட்கட்டும். சரி. லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டேன். நான் வீட்ல வந்து பேசிட்டேன். தனம்மா கமலாம்மா எல்லாரும் இருக்கிறப்பவே தெளிவா என் முடிவை சொன்னேன். அதுக்கு அம்மா உடனே ஐயரை பார்த்து நாள் குறிக்கிறேன்னு சொன்னப்ப தனம் அதெல்லாம் தேவையே இல்லக்கா, வர மாசம் 10ஆம் தேதி, இங்கிலீஷ்க்கு பிப்ரவரி 22ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம பெரிய ஐயா பிறந்த அதே வளர்பிறை தசமி அமைஞ்சிருக்கு. அதை விட நாள் வேணுமா என்ன, அன்னைக்கே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நானும் என் சார்பா மத்த வேலைகளை உடனே ஆரம்பிக்க போறேன். உங்க வீட்லயும் எல்லாரையும் தயாராக சொல்லு. அப்ப நான் வச்சிடுறேன். அப்பா தண்ணி. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். சாமி, ஒரு கல்யாணம் பண்றதுக்கு 1000 பொய் சொல்லாம சொல்லி பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஆனா என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னா நீங்க ஒரே ஒரு பொய் சொல்றீங்க ஒத்துக்கிற வரைக்கும் உங்க காலை நான் விடவே மாட்டேன் சாமி. சாமி விடவே மாட்டேன் சாமி. விடவே மாட்டேன். நீங்க ஒத்துக்கிட்டு ஆகணும். நீங்க நினைச்சு வந்த காரியம் உடனே நடக்கும். மனசுல ஒரு பூவை நினைச்சுக்கிட்டு இதுல இருந்து ஒண்ணு எடுங்க. இந்த வீட்டுல ஒரு நல்ல காரியம் உடனே நடந்தாகும். இல்லைன்னா இந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளை உயிருக்கு ஆபத்து வரும்னு சோழி சொல்லுதும்மா. ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு எவ்வளவு நடிப்பு நடிக்க வேண்டியிருக்கு பாரு. ஓகே உத்தமா, கிட்ட போட. வெறும் கேஸ் தான் போல இருக்கு. எனக்கு வழியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்ம தான் அவசரப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம் போல. உடம்பு ரொம்ப நல்லா இருக்கு. கவிதா மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் போய் டாக்டரை பார்த்து இப்ப அவருக்கு உடம்பு நல்லா இருக்கு, இப்பயே டிஸ்சார்ஜ் பண்ணிவிட சொல்லுங்க. ஏன்னா நம்மளுக்கு கல்யாண வேலை நிறைய இருக்குல்ல. எங்க இன்னும் 2 நாள்ல இருந்து பார்த்துட்டு போலாம்ல. கல்யாணம் கவலைப்படாத, தாலி ரொம்ப ஸ்ட்ராங். எதுக்கு எல்லாருமே மூஞ்ச பார்த்துக்கே இருக்கீங்க? என்ன மாப்பிள்ள, டக்குன்னு போங்க மாப்பிள்ள. போங்க போங்க போங்க. சரி, நம்ம திட்டம் போட்டது மாதிரியே நடந்துட்டோம்டா. எப்படியே எல்லாத்தையும் நடிச்சு ஏமாத்திட்டா. நாளைக்கு நம்ம பொண்ணு கல்யாணத்தை நடத்திட வேண்டியதா.